ஹலோ மக்களே, என்ன எபிசோட் பார்த்தீங்களா? எபிசோடில் அந்த கேப்டன்சி டாஸ்கில் திவ்யா, பாரு, அதுக்கப்புறம் வியானா அதை வந்து ஃபுல்லாகவே காட்டவே இல்லை. நான் அதை பற்றின ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். நேற்று என்னோடய வீடியோஸை லைவில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நான் வந்து சண்டே எபிசோடும் அதுக்கப்புறம் லைவில் நடந்ததும் சேர்த்தே மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பேன், லாங் வீடியோஸும். அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து அந்தந்த கண்டென்ட் வைஸ் எடிட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கான எபிசோடுக்கு தனியாக வந்து கேப்டன்சி டாஸ்க்கு தான் அதுக்கப்புறம் நடந்தது போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது 1 hour எபிசோட் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியவே புரியாது. ஏன்னா 1 hour எபிசோடில் பாதிக்கு பாதி காட்டுறது இல்லை. வெறும்னே டாஸ்க் வந்தோடனே கேப்டன்சிக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ண பிக் பாஸ் சொன்னதையோ, இல்லை பிக் பாஸ் ஒரே ஒரு கவுண்டர் கொடுத்தாரு, நீங்கள் தான் தனிச்சே முடிவு எடுக்கணுங்கிறதையோ தான் மட்டும் சொன்னாங்களே தவிர, அங்கே நடுவில் அந்த பிளாஸ்மாவில் அந்த தனிச்சே முடிவு எடுக்கணும்னு சொன்னது கிச்சன் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் மார்க்கிங் பண்ண வேணான்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் அந்த போஸ்டிங்கில் போட்டதாகட்டும், பெரிய போஸ்டிங், பல்பு போஸ்டிங், அந்த போஸ்டிங்கில் போட்டதாகட்டும், அதனால் வந்த பிரச்சனைகள் ஆகட்டும், இல்லை கிச்சன் டிபார்ட்மெண்ட்டை பிரிக்கவே தெரியாமல் இவ்வளோ நாள் வந்து ஷோ பார்த்துட்டு வந்த திவ்யா மேடம் வந்து பேசினதாகட்டும், அதுக்கு வந்துட்டு வியானாவோ பாருவோ கவுண்டர் கொடுத்ததாகட்டும், சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு அந்த பிரஜின் முளமன்றி தலை, எனக்கு அப்படி தான் சொல்லணும்னு தோணுது, சாரி கோச்சிக்காதீங்க, அந்த தலையும் அவங்க கொண்டையும் அந்த ஆள் வந்து எழுந்து வந்து பாருவை வந்து அதாவது பாருக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற இடத்துல பிரஜன் எழுந்து நின்று பிரச்சனை பண்ணதும், அங்கே திவ்யா வந்து பாரு மட்டும் பேசினா மட்டும் பிரச்சனைன்னு சொன்னதும், நடுவில் வியானா வந்து அதில் இன்டர்ஃபியர் ஆகும்போது வியானா மேலேயே அந்த காண்டை திருப்பினதும், இதெல்லாம் எதுவுமே வந்து எபிசோடில் வரல. வெறும்னே ஒரு வார்த்தை மட்டும்தான் வந்துச்சு, பாரு பேசினது, அப்புறம் வியானா பேசினது. அங்கே நிறைய கான்வர்சேஷன்ஸ் நடந்தது. அந்த முள்ளமன்றி தலை, அதாவது அந்த பிரஜின் பேர் சொல்லணும்ல, சொல்லிடுறேன், அந்த பிரஜின், அந்த கொண்ட மண்டே அந்த அளவு வந்து பண்ணது, இதெல்லாம் எதுவுமே பெருசாக வரல. சபரி கெமி எல்லாமும் எழுந்து பேசினாங்க. அப்பெல்லாம் வாய் திறக்காத திவ்யா வெறும்னே பார்வை மட்டும்தான் அட்டாக் பண்ணோன்னு பேசுகிற இவங்க எப்படி நியூட்ரலாக ஆட முடியும் அப்படிங்கிறத என்னோட கேள்வியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஓட்டிங்கில் பார்த்தீங்கல்ல, 13 ஓட்டு திவாகருக்கும் பாருக்கும் 11 ஓட்டு. ஓகேங்களா? இதில் பிக் பாஸ் எப்படி போடுறாருன்னு பாருங்களேன். 1 hourல அப்படியே கட் பண்ணி இத்தனை பேர் பார்வை சொல்கிறீங்கடா, இத்தனை பேர் திவாகரை சொல்கிறீங்கடா, இதெல்லாம் எபிசோடில் போட்டால் நாங்கள் எப்படா ஷோ வந்து கொண்டு போகிறது? ஆல்ரெடி இந்த ஷோ படுத்துடுச்சு, ஃப்ளாட் ஆகிடுச்சு. இதில் திருப்பி நாங்கள் தூக்கி நிறுத்தணும்னு ஒன்று பண்ணுறோம். நீங்கள் ஏன்டா பண்ணதையே திருப்பி பண்ணி எங்களை ஏன்டா இப்படி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸே நொந்து போயிட்டார். 1 hour சொல்லலாம். அது என்ன சொல்கிறது, போட முடியாத அளவுக்கு நீங்கள் திருப்பி அப்படியே அந்த பர்சனல் வெஞ்சன்ஸை காட்டுறீங்க. அதை ஆரம்பித்தது யார்? கனி மேடம் தானே ஆரம்பித்தாங்க. ஏன்ப்பா கமருதீன் கேம் ஆட விடாமல் வந்துட்டு பாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு கமருதீன் ஃபேன்ஸும் அப்படியே ஃபயர் விட்றீங்களே. அப்போது நான் தானே ஃபஸ்ட்டு போய் வந்து நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கனியக்க போனால், அந்த கனியக்க வாழை பிடிச்சிக்கிட்டே போச்ச ஒரு 10 கூட்டம். அதில் 11 ஓட்டு பாருக்கும் 13 ஓட்டு திவாகருக்குமே வந்துச்சு. ஏன்டா உங்களுக்கு பாரு விட்டா கேம் ஆட தெரியாதாடா? எனக்கு அதை தான் ஒரே கேள்வியாக இருக்குது. இந்த வைல்டு கார்டு வந்தவனுங்க அந்த குரூப்பில் சேர்ந்துட்டு இதில் வந்து என்ன காமெடினா, திவ்யா வந்து அர்ச்சனாவா, அர்ச்சனா குரூப்புக்குள்ளே ஆடலடா, இவங்க குரூப்புக்குள்ளே போக போகிறாங்க. திருப்பி அந்த கனி குரூப்புக்குள்ளே இந்த திவ்யா போக போகுது, அந்த பிரஜின் போக போகிறான், சபரி குரூப்புக்குள்ளே போக போகிறான், சாண்ட்ரா போக போகுது. அப்புறம் எப்படா இது அர்ச்சனாவாகும்?